இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 21 அடி போட்டுட்டோம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் 2 கார்னருமே. இப்போ முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 10 10 ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த 10ஆவதுல கொண்டு வந்து நம்ம முடித்தா சரியாக இருக்கும் நம்மளுக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த 10ஆவதோட நாட் போட்டு இதை முடிச்சிடணும். இதை வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இப்படி இந்த ஒரு கட்டு இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சொருகி விட்டுறலாம். சொருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் விட்டு அப்படியே கோர்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே போட்டு இதை ஃபுல்லாக அப்படியே சொருகி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம வந்து சொருகியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் 20 ஒயர் நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து 10ஆவது ஒயரும் 10ஆவது ஒயருமா எடுத்து ஒரு நாட் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10ஆவது ஒயரும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 2 இதையும் எடுத்து சுற்று ஒயரெல்லாம் இதுக்கு கொடுக்க வேண்டாம். சும்மா சிம்பிளாக நம்ம போட்டோம்னா போதும். இப்போது இந்த சைடு வர்ற ஒயர்கள் எல்லாம் இந்த நாட் போட்டுடணும். இந்த அளவுக்கு இந்த பிங்க் கலர் வரையில் போட்டணும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஒயரை வச்சு இந்த சைடு இந்த பிங்க் கலர் வரையில் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்ம இப்படியே போட்டாச்சு. இதுலேயே அப்படியே ஒன்றா போட்டுட்டு கடைசியில் ஒன்றா முடிகிற அளவுக்கு வரும் நம்மளுக்கு. இதெல்லாம் குறுகி போயிடும். இப்படி குறுகிட்டு ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வரும். அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போடலாம். போட்டுட்டா அப்படின்னம்னா அதுக்கு பக்கத்தில் இந்த கேப் இருக்குது. இப்படி 10 10ஆக போடும்போது உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்துடும். இதே மாதிரி போட்டு கடைசியில் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு எப்படின்றத நான் காமிக்கிறேன்.